Good evening friends. இதில் நம்ம பார்க்க போகிறது ரூசா மீன்ஸ் RUSA. இதோட எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்திங்கன்னா ராஷ்ட்ரிய உச்சஸ்தார் சிக்ஷா அபியான். இது PGTRBல யூனிட் 1ல் இருக்கக்கூடிய ஒரு டாபிக். அதோட கொஞ்சம் ஷார்ட்டாக பார்க்கலாம். இது வந்து சென்ட்ரலி ஸ்பான்சர்ட் ஸ்கீம் தான். சென்ட்ரல் தான் இதுக்கு வந்து ஸ்பான்சர் பண்ணுறாங்க. இந்தியாவில் பார்த்திங்கன்னா அதோட எய்ம் பார்த்திங்கன்னா ப்ரொவைடிங் ஸ்ட்ராட்டஜிக் ஃபண்டிங் டு எலிஜிபிள் ஸ்டேட் ஹையர் எஜுகேஷன். நம்ம ஸ்டேட்டில் ஹையர் எஜுகேஷனுக்கான இன்ஸ்டியூஷனுக்கு நமக்கு ஃபண்டை ப்ரொவைட் பண்ணுறது அப்படிங்கிறது இந்த ஸ்கீம் தான். இது வந்து லான்ச் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா 2013 பண்ணியிருக்காங்க. யார் பண்ணாங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட். அது இப்போ ப்ரெசென்ட்டில் மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் அப்படின்னு நம்ம கூப்பிட்றோம். அதுக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். மனிதவள மேம்பாட்டு மையம் சொல்லுவோம் அப்போல்லாம். ஸோ அதுதான் இப்போ வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் சொல்கிறோம். இதை வந்து இம்ப்ரூவ் பண்ணது எதுக்காக இது வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஹையர் எஜுகேஷனில் குவாலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக. ஸோ ஹையர் எஜுகேஷன்னு தெரியுது, காலேஜ் லெவலில் அதோட குவாலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக ஏற்படுத்தப்பட்ட ஸ்கீம் தான் RUSA அப்படின்னு சொல்கிறது. இதோட ஏன் அப்படின்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், டீச்சிங் லேர்னிங் ப்ராசஸ்ஸு, குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் அது எல்லாமே இருக்கணும் அப்படின்னு சொல்கிறது. ஸோ ஓவராலாக பார்த்திங்க அப்படின்னா ஒரு காலேஜ் ரன் ஆகுதுன்னா அதுக்கு தேவையான எல்லா ப்ராசஸுமே குவாலிட்டியாக இருக்கணும், அது ஈக்குவலாக இருக்கணும் அப்படிங்கிறது மாதிரி கொடுக்குறாங்க. அதே மாதிரி ஈக்குவல் எஜுகேஷன் ஃபார் ஆல், எல்லாத்துக்குமே சம உரிமை, கல்வியில் சம உரிமை வழங்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த விதமான டிஃப்ரென்சஸுமே இருக்கக்கூடாது. அதாவது ரிசர்ச், ஸோ இல்லை ரிசர்ச்சு, இன்னோவேஷன் அந்த இதுக்கெலாம் பார்த்திங்கன்னா இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. புதுசாக கண்டுபிடிக்கிறது, ஆராய்ச்சி அந்த மாதிரி பண்ணுறதுக்கு. அதாவது அகடமிக்கில் ஓவரால் பர்ஃபார்மன்ஸஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க அப்படிங்கிறாங்க. இதை ஃபண்டு யார் ப்ரொவைட் பண்ணுறான்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரல் ஸ்டேட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நம்மளோட தமிழ்நாடு, கேரளா, ஸோ ஆந்திராக்கெலாம் பார்த்திங்கன்னா 60% சென்ட்ரலும் 40% ஸ்டேட்டும். இப்போ ஸ்பெஷல் ஸ்டேட்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம நார்த் சைட் பார்ப்போம் இல்லைங்களா, அதில் பார்த்திங்க அப்படின்னா 90% சென்ட்ரலும் 10% வந்து ஸ்டேட்ஸ்க்கு வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. யூனியன் டெரிட்டரிஸில் 100% வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் கொடுக்குறாங்க. இது வந்து NACோட தர சான்றிதழ்னு சொல்லுவோம். அதாவது நேஷ்னல் அசஸ்மெண்ட் அண்ட் அக்ரிடியேஷன் கவுன்சில் அப்படின்னு சொல்கிறது. தரநிலை சான்று அப்படின்னு சொல்லுவோம். அது இருந்தால் அப்படின்னா எப்போ வந்து ஒரு காலேஜ் வந்து எல்லாமே ஃபெசிலிட்டிஸுமே இருக்கோ அதை வந்து NAC வந்து பார்த்துட்டு அவங்களுக்கு வந்து என்ன கொடுப்பாங்கன்னா A++, A+A அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. அப்போ இவங்க வந்து இந்த ஃபண்டு ப்ரொவைட் பண்ணுறது பி கிரேடுக்கு மேலே இருந்தது அப்படின்னா இவங்க என்ன பண்ணுறாங்க, ஓரளவுக்கு அவங்க வந்து நிதியை ஸ்பான்சர் பண்ணுறாங்க காலேஜஸ்க்கு. அதனால எல்லா காலேஜஸுமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த NAC வாங்கணும் அப்படிங்கிறதுல கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க. ஸோ அதாவது ஓவரால் பர்ஃபார்மன்ஸ் பார்ப்பாங்க. இன்ஃப்ராஸ்ட்ரக்சரு, டாய்லெட்டு, வாட்டர் ஃபெசிலிட்டிஸு, ஸ்டூடெண்ட்ஸோட பர்ஃபார்மன்ஸு, டீச்சரோட பர்ஃபார்மன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா அப்படி இருக்கும். அது மாதிரி எல்லாத்துலேயுமே ஈச் அண்ட் எவ்ரி அப் டு பாட்டம் பார்த்திங்கன்னா இவங்க பார்ப்பாங்க. ஸோ அதனால அந்த கிரேடு இருந்துச்சு, NAC இருந்ததுனாவே அது வந்து நல்ல ஒரு குவாலிட்டியான காலேஜ் அப்படிங்கிறது தான். ஸோ அது கொடுக்கறதுனால இது இன்னும் கொஞ்சம் நல்ல ஒரு எஜுகேஷனில் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. ஸோ அதில் இவங்க கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க. அதுதான் பார்த்திங்கன்னா இதோட ஷார்ட்டாக கொடுத்துருக்கேன் RUSAவோட எக்ஸ்ப்ளனேஷன். தேங்க்யூ.